பாருடி நம்ம பிந்துவ. என்னடா பண்றா இவ? சுத்தி ஸ்லைம் வச்சிக்கிட்டு ஜிங்கி சக்கன்னு ஆடிக்கிட்டு இருக்கா. என்னடி ஆச்சு அவளுக்கு? தெரியல மல்லி. வா நம்ம அவகிட்டே போய் என்னன்னு கேப்போம். ஏ பிந்து, என்னாச்சு உனக்கு? வரிசையா ஸ்லைம் அடிக்கி வச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. ஆமா, ஏது உனக்கு இவ்ளோ ஸ்லைம்? இல்லையக்கா, இந்த ஸ்லைம் எல்லாம் எங்க அப்பா எனக்காக வாங்கிட்டு வந்தாரு. வீட்ல எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னேனா, அதான் எங்க அப்பா இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்து விளையாடுன்னு சொன்னாரு. ஆனா இந்த ஸ்லைம் எல்லாம் வச்சு எனக்கு எப்படி விளையாடணும்னே தெரியலக்கா. உங்களுக்கு ஸ்லைம் விளையாட தெரியுமாக்கா? ஓ, தெரியுமே, ஏன் தெரியாது? நாங்க ஸ்லைம், க்ளே, கைனடிக் சாண்ட் எல்லாத்தையும் வச்சு விளையாடி ரொம்ப சலிச்சு போயிட்டோம். நீ எங்ககிட்டயே ஸ்லைம் விளையாட தெரியுமான்னு கேக்குற? பிந்து, நாங்க வேணா இந்த ஸ்லைம் எப்படி விளையாடணும்னு உனக்கு சொல்லி தரவா? சரிக்கா. மல்லி, பிந்துக்கு ஸ்லைம் விளையாட சொல்லி தர சாக்குல நம்மளும் அவளோட ஸ்லைம் எல்லாம் எடுத்து விளையாடலாமா? லில்லி, இந்த ஸ்லைமை எப்பயும் போல கையில எடுத்து விளையாடி ரொம்ப போர் அடிக்குது லில்லி. இந்த வாட்டி ஏதாச்சும் இத வச்சு டிஃபரெண்டா விளையாடலாமா? என்னது டிஃபரெண்டாவா? எப்படி விளையாடலாம் நீயே சொல்லு மல்லி. இரு லில்லி, யோசிக்க விடு. லில்லி, மல்லி, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. வீட்ல ஒத்தாசையா ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பு கிடையாது, உட்கார்ந்து படிக்கிறதுக்கு துப்பு கிடையாது. எப்ப பாரு விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு ஓடிக்கிட்டு. வாங்க இங்க. அங்க நின்னு அரட்டை அடிச்சதெல்லாம் போதும், சீக்கிரம் வாங்க. சொல்லுங்க சித்தி, எதுக்கு சித்தி கூப்பிட்டீங்க? என்னது, எதுக்கு கூப்பிட்டேனா? நீங்க ரெண்டு பேரும் சும்மா தானே இருக்கிறீங்க. எனக்கு வீட்ல ஏகப்பட்ட வேலை கிடக்குது. பாப்பாவை வேற குளிப்பாட்டி பால் கொடுத்து தூங்க வைக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? சமைக்கிறதுக்கு வீட்ல எண்ணெய் சுத்தமா இல்ல. கடைக்கு போய் சீக்கிரமா 1 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க. நீங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சித்தப்பாக்கு சமைக்க ஆரம்பிக்கணும். அவர் வேற லஞ்சுக்கு வந்துருவாரு, ரொம்ப பசியோட இருப்பாரு. நீங்க பாருங்க, எண்ணெய் வாங்கினது போக மிச்ச காசு கரெக்டா என் கையில கொண்டு வந்து கொடுக்கணும். காசு ஏதாச்சும் குறைஞ்சது பிச்சு எடுத்துருவோங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டேன். சரிங்க சித்தி, கரெக்டா காசு எடுத்து வந்து கொடுத்துறேன் சித்தி. லில்லி, எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இந்த ஸ்லைமை எப்படி டிஃபரெண்டா விளையாடலாம்னு என்கிட்ட கேட்டேல, என்ன ஐடியா மல்லி? அதான் இப்ப நம்ம கடைக்கு போய் எண்ணெய் வாங்கிட்டு வர போறோம்ல, நம்ம அடுப்பு பத்த வச்சு எண்ணெய் காய வச்சு இந்த ஸ்லைமைய வடை மாதிரி தட்டி போடக்கூடாது? மல்லி, சூப்பர் ஐடியா மல்லி. சீக்கிரம் வா, நம்ம கடைக்கு போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்துடலாம். சீக்கிரமா ஸ்லைம் வடை செஞ்சு பார்க்கலாம். எனக்கும் ஸ்லைம் வடை எப்படி இருக்கும்னு பார்க்க ரொம்ப ஆசையா தான் இருக்கு. வா மல்லி. ஸ்லைம் வடை மொறுமொறுன்னு நிஜமான வடை மாதிரி ஆகுமா இல்ல எண்ணெயில கருகி போயிடுமான்னு தெரியாது. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏய் அனுஷ்கா, அங்க பாத்தியா நம்ம பிந்துவ? இவ்ளோ ஸ்லைம் எடுத்து வச்சிட்டு என்ன ஸ்லைமையும் ஊத்து பார்த்துட்டு இருக்கா? வா அனுஷ்கா, நம்ம அவகிட்ட போய் என்னன்னு கேட்டு பார்க்கலாம். ஏய் பிந்து, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்ப எல்லா ஸ்லைமையும் அடுக்கி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பூஜாக்கா, எனக்கு இந்த ஸ்லைம் எப்படி விளையாடணும்னு தெரியல. இந்த ஸ்லைம் எல்லாம் எங்க அப்பா எனக்காக வாங்கிட்டு வந்தாரு. லில்லி மல்லி அக்கா எனக்கு இந்த ஸ்லைம் எப்படி விளையாடணும்னு சொல்லி தரேன்னு சொன்னாங்க. யாரு? லில்லி மல்லியா? பிந்து, லில்லி மல்லியை நம்பாத. அவங்க உனக்கு ஸ்லைம் விளையாட சொல்லி தரேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்லைமையும் அவங்களே ஆட்டிய போட்டு போயிடுவாங்க. ஆமா அனுஷ்கா சொல்றது சரிதான். உனக்கு நாங்க எப்படி ஸ்லைம் விளையாடணும்னு சொல்லி தரோம். ஸ்லைமை கையில எடுத்து விளையாடும் போது கையில ஒட்டவே ஒட்டாது. விளையாடுறதுக்கும் நல்லா இருக்கும் தெரியுமா? ஸ்லைம் விளையாடும் போது கீழே விழுந்தா கூட அதை ஈஸியா எடுத்துடலாம். ஏ பூஜா, அங்க பிந்து கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஏதோ லில்லி மல்லின்னு என் பேர்ல அடிபட்டது. நான் உண்மையா சொன்னேன். நீங்க ரெண்டு பேரும் பிந்துவுக்கு ஸ்லைம் விளையாட சொல்லி தந்தீங்கன்னா அந்த ஸ்லைமை நீங்களே ஆட்டிய போட்டு போயிடுவீங்கன்னு உண்மையா சொன்னேன். யாரு? நாங்க ஆட்டிய போட்டுருவோமா? நீ ரொம்ப ஒழுங்கா? அனுஷ்கா கிட்ட இருந்து எவ்வளவு திங்ஸ் நீ ஆட்டிய போட்டிருக்க. என்னமோ நீ ரொம்ப ஒழுங்கு மாதிரி எங்களை பேசுற. அனுஷ்கா அவளா விருப்பப்பட்டு அவளோட திங்ஸ் எனக்கு கொடுப்பா. நான் ஒன்னும் உங்களை மாதிரி ஆட்டையெல்லாம் போட மாட்டேன். என்னவோ நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறீங்க. ஸ்கூல்ல பிரேக் டைம்ல எல்லாரோட ஸ்நாக்ஸையும் திருட்டுத்தனமா எடுத்து சாப்பிடுறாங்க தானே நீங்க? ஏ பூஜா, உனக்கு அவ்வளவுதான் இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்டேனா? நீ முதல்ல எதுக்கு எங்க ஏரியாக்குள்ள விளையாட வந்த? உங்க ஏரியா அந்த பக்கம் தானே, எதுக்காக நீ இந்த பக்கம் வந்த? கிளம்பு, எதுவா இருந்தாலும் நீ உங்க ஏரியாக்குள்ளே விளையாடிக்கோ. எங்க ஏரியாக்குள்ள வர வேலைலாம் வச்சுக்காத. நாங்க பிந்துக்கு எப்படி ஸ்லைம் வித்தியாசமா விளையாடணும்னு சொல்லி தர போறோம். இங்க பாருங்க, எங்க சித்தி எங்க கிட்ட காசு கொடுத்து எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நாங்க அடுப்பு பத்த வச்சு எண்ணெயை காய வச்சு ஸ்லைமை வடை மாதிரி தட்டி போட்டு அது என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம். நீங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். கிளம்புங்க. என்னது, ஸ்லைமை வடை மாதிரி தட்டி போட போறீங்களா? ஐ, இந்த விளையாட்டு என்ன ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி விளையாடினதே கிடையாது. ஏய் லில்லி மல்லி, நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். நீங்க செய்யறது சும்மா நின்னு வேடிக்கை மட்டும் பாக்குறேன். எனக்கும் ஸ்லைமை வடை மாதிரி தட்டி போடும்போது என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா,
போட்டோம்னா அடியில போய் ஒட்டிக்க போகுது. கொஞ்சம் எண்ணெய் காயற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுப்பு நல்லா எரியுது. எண்ணெய் லைட்டா சூடாகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் இதுல என்ன கலர் ஸ்லைம் எடுத்துக்கலாம்? லில்லி, ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் ஸ்லைம் போடலாம் லில்லி. ஓகே ஓகே. அப்படினா ஃபர்ஸ்ட் ப்ளூ ஸ்லைம் வட செய்யலாம். ஓகேவா? ஓகே ஓகே. எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப ஸ்லைம் வட தட்டி போட்டா கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம். இரு எடுத்துட்டு தானே இருக்கறேன். வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைம் எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதா வடைய போடு மல்லி. எதுக்கு இவ்ளோ எடுக்கற? அதுல பாதி கம்மி பண்ணு. ஓ அப்படியா? சரி இரு பாதி எடுத்துறேன். இது போதுமா? ஓகே ஓகே, இது போதும். இந்த மாதிரி கையில சென்டர்ல வச்சு வடை மாதிரி தட்டிக்கணும். அப்படிதான் கரெக்ட்டா பண்ற. ஆனா இதுவே கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. அதுல பாதி எடுத்துரு மல்லி. வடை சின்னதா இருந்தா தான் பார்க்க அழகா இருக்கும். சரி அதுவும் சரிதான். இந்த சைஸ் ஓகேவா? ஓகே ஓகே. நல்லா ரோல் பண்ணிக்கிட்டு இத சின்னதா தட்டிக்கலாம். இப்பதான் பார்க்கிறதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. போடு லில்லி, எவ்வளவு நேரம் வடை தட்டிக்கிட்டு இருப்ப? சீக்கிரம், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. போடு. போடு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சீக்கிரம் போடு. இரு லில்லி, கையில ஒட்டுதுல. வெயிட் பண்ணு. எண்ணெயில போட்டாச்சு. என்னடி மசமச நின்னுட்டு இருக்க? அடுத்து கிரீன் எடு. ஓ, கிரீன் கலரும் போடணுமா? சரி போட்டா போச்சு. ப்ளூ வடை எப்படி தட்டினியோ அதே மாதிரி கிரீன் ஸ்லைமையும் வடை மாதிரி தட்டு. சரி அதே மாதிரி கொஞ்சமா எடுத்து கையில இப்படி வச்சுக்கிட்டு வடை மாதிரி தட்டலாம். இதுக்கு ஒரு ஐடியாப்பா. ஏன் நம்ம இதுக்கு மெது வடை மாதிரி நடுவுல ஹோல்ஸ் போடக்கூடாது? அவ்வளவுதானே. இந்த குச்சியை வச்சுக்கிட்டு மெது வடை மாதிரி நடுவுல ஓட்டை போட்டுக்கலாம். ஆனா இதுல ஓட்டை சரியா வரல லில்லி. நம்ம ஓட்டை போட்டா கூட இந்த ஸ்லைம் ஒட்டிக்குது. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். நீ அப்படியே போடு. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ளூ ஸ்லைம் வடை பத்தியா? அப்படியே பொரியுது இல்ல? வடைய எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் பொரியும்ல, அதே மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. வாவ், பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்குல்ல? லில்லி, எண்ணெயில போட்டதும் ஸ்லைம் தனித்தனியா பிரிஞ்சிருச்சு பாரு. நல்லா பொரியுதுப்பா எண்ணெயில. ஸ்லைம் உருகிருச்சு பாரு. இன்னும் நிறைய போடு மல்லி. அதான் இவ்ளோ கலர் ஸ்லைம் இருக்குதே. ஓகே அதான் இது பிங்க் கலர் இருக்குல்ல, இத போடுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய போடு மல்லி. ஏன்னா அது எண்ணெயில கரைஞ்சிருதுல்ல. சரி அப்ப இது போதுமான்னு பாரு. போதும் போடு. இப்ப இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மல்லி, என்ன பிங்க் கலர் போடுறது அப்படியே பார்த்துட்டு இருக்க? சீக்கிரமா எல்லோ கலர் போடு. சரி இரு போடுறேன். கொஞ்சம் நிறைய எடுத்து போடு மல்லி. அப்படிதான் நிறைய எடுத்துக்கோ. கையில நல்லா வடை மாதிரி தட்டிக்கோ. இப்ப போடு எண்ணெயில. வாவ், பபிள்ஸ் எல்லாம் வருது இல்ல? என்ன மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்க? இந்த கரண்டியை வச்சு கலரு. அடியில கொஞ்சம் ஒட்டிக்குதுப்பா கடாயில. பாரு, இந்த ஸ்லைம் எடுக்க வரல, அடியில ஒட்டிக்குச்சு நல்லா. ஸ்லைம் எண்ணெயில நல்லா பொரியுது. இதோட கலர்ஸ் எல்லாம் கம்மியாகுது இல்ல? பிரைட் கலர் ஸ்லைம் எல்லாம் லைட் கலரா மாறுது பாரு. அதே மாதிரி நான் வடைய தனித்தனியா தான் போட்டேன். ஆனா எல்லாமே ஒண்ணா ஒட்டிக்கிச்சு. எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் தனித்தனியா எடுக்க வரல, எல்லாமே ஒண்ணாயிடுச்சு. சரி பரவாயில்ல மல்லி, அப்படியே கலரு. கடைசியில என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படிதான் கலந்து விட்டுட்டே இரு. பாத்தியா லில்லி, இதுல நம்ம ப்ளூ கலரு, yellow கலரு, ரோஸ் கலரு, கிரீன் கலரு எல்லா கலர் ஸ்லைமும் தானே போட்டோம். ஆனா இப்ப எண்ணெயில உருகி கலரே மாறி போயிடுச்சு பாரு. 4 கலரும் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெயில உருகி கலரே மாறி போயிடுச்சு பாரு. சரி மல்லி, போதும் அதை எடுத்து சீக்கிரமா ஒரு தட்டுல வெயி. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப யாரும் இந்த ஸ்லைமை டச் பண்ணாதீங்க சரியா? கொஞ்சம் ஆறட்டும். இப்ப டச் பண்ணீங்கன்னா சுட்டுடும் கை. பூஜா, நான் தட்டுல எடுத்து வைக்கிற ஸ்லைமை தொட்டுக்கிட்டு போறேன். சூடா இருக்கும். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கை வச்சு பார்க்கலாம் சரியா? எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லி கொடுக்க தேவையில்ல. நீ முதல்ல வானல இருக்க ஸ்லைம் எல்லாம் எடுத்து தட்டுல வெயி. பாருப்பா, இது கடைசியில அல்வா மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ வீட்டு அல்வா மாதிரி இருக்குப்பா இப்ப பாக்குறதுக்கு. வாவ், எண்ணெயில ஸ்லைம் எப்படி பொரியுது இல்ல? பார்க்கவே சூப்பரா இருக்கு. அப்படிதான் எல்லா ஸ்லைமையும் எடுத்து போடு மல்லி. மறுபடியும் போடு மல்லி. ஸ்லைமை கொஞ்சம் பெருசா எடுத்து போடுனே. போடுறேன். இத பாரு, கிரீன் கலரு. இங்க பாரு, yellow கலரு. இங்க பாரு, ப்ளூ கலர் போட்டேன். இங்க பாரு, ரோஸ் கலரும் போட்டேன். ஸ்லைம் எல்லாம் வானல்ல அடியில ஒட்டிக்குது லில்லி. பாரு, இதுவும் கொஞ்சமா கலர் மாறுது இல்ல? அப்படிதான் நல்லா கலந்து விடு. எனக்கு இத பாக்குறதுக்கு அப்படியே அல்வா கலரா மாதிரி இருக்குது. இப்ப பாரு, எல்லா கலர் ஸ்லைமும் சேர்ந்துக்கிட்டு லைட் yellow கலர்ல இருக்குல்ல? போதும் ஸ்லைம் எல்லாம் எடுத்து தட்டுல வச்சிரு மல்லி. லில்லி, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம இவ்வளவு நேரம் ஸ்லைமை வச்சு வடை சுட்டோம்ல, ஏன் நம்ம இந்த ஸ்லைமை வச்சு இட்லி சுடக்கூடாது? சூப்பர் ஐடியா அனுஷ்கா. பேசாம உங்க வீட்ல இருந்தே இட்லி குண்டாங்க எடுத்துட்டு வந்துறேன். ஐயோ, அதையும் நானே தான் எடுத்துட்டு வரணுமா? சரி எடுத்துட்டு வரேன். லில்லி, இங்க பாரு, எங்க வீட்ல இட்லி குண்டா எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. இட்லி தட்டு மட்டும் தான் இருந்துச்சு. அதனால இட்லியை நம்ம இந்த கடாயில செய்வோம். இந்த கடாயில கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிட்டு இட்லி தட்டு இருக்குதுல, அதுல ஸ்லைமை வச்சு இந்த கடாயில வச்சிருவோம். வச்சிட்டு மூடி விட்டுருவோம். அதுவும் இட்லி மாதிரியே வெந்துரும். ஸ்லைமும் இட்லி மாதிரி வேகுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் கலர் ஸ்லைம் எடுத்து இட்லி தட்டுல
ஆயிடுச்சு. இப்ப இந்த இட்லி தட்டை எடுத்து மேல வச்சிருவோம். இப்ப இந்த தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த தட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ஸ்லைம் இட்லி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நான் கலர் ஸ்லைம் இட்லியை இப்பதான் பார்க்க போறேன். சீக்கிரமா இது ஓபன் பண்ணி என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி விளையாடினதே இல்ல. அது சரி, நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தோம்ல, அந்த ஸ்லைம் என்ன ஆச்சுன்னு கையில எடுத்து பார்க்கலாம். பாத்து சுற்ற போகுது. இல்லப்பா, நல்லா ஆயிடுச்சு. நீ வேணா கை வச்சு பாரு. ஆனா ஸ்லைம் எண்ணெயில போட்டதுனால பிசு பிசுன்னு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த 4 கலரும் சேர்ந்து ஸ்லைமோட கலர் மாறி இருக்கு. பட் நம்ம ஸ்லைம் எடுத்து விளையாடும் போது எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது. ஓகே, இப்ப இட்லி வெந்துட்டு இருக்கோம். தட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நீ தட்டு எடுக்கும் போது பாத்து எடுங்க. கையில ஏதாச்சும் துணி வச்சுக்கிட்டு தட்டை ஓபன் பண்ணுங்க. கை சுற்ற போகுது. தெரியும். அதான் கையில கறி துணி வச்சிருக்கேன். பாத்து ஓபன் பண்ணு. என்னது இது? ஸ்லைம் ஃபுல்லா கரைஞ்சிருச்சு போல இருக்கு. அந்த இட்லி தட்டை தூக்கி பார்க்கலாம். அடடே, ஸ்லைம் ஃபுல்லா தண்ணிலே கரைஞ்சிட்டு இருக்கு. இங்க பாருங்க, நம்ம போட்ட எல்லா ஸ்லைமும் இந்த தண்ணிலே கரைஞ்சிட்டு இருக்கு. இப்ப ஸ்லைம் ரொம்ப தண்ணியா இருக்கு பாருங்க. ச்சே, நான் இட்லி மாதிரி வரும்னு எதிர்பார்த்தேன். மல்லி, நீ கடையில தண்ணி அதிகமா ஊத்துனதால தான் ஸ்லைம் இட்லி கரைஞ்சி தண்ணி ஆயிடுச்சு. இந்த வாட்டி கடையில கொஞ்சம் கம்மியா தண்ணி ஊத்தி அதுக்கு மேல இட்லி தட்டை வச்சு இட்லி ஊத்தி பார்க்கலாம். சரி, இந்த தண்ணியான ஸ்லைமை ஒரு தட்டுல ஊத்திப்போம். இது ஆறுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த வாட்டி கடையில தண்ணி கொஞ்சம் கம்மியா ஊத்தி இருக்குது. இப்ப மறுபடியும் இட்லி தட்டுல ஸ்லைம் இட்லி ஊத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரீன், அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் yellow, அதுக்கப்புறம் ரோஸ் கலர். சீக்கிரம் வைப்பா. இந்த வாட்டி ஸ்லைம் இட்லி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த வாட்டியாச்சும் கரெக்ட்டா பண்ணு. லாஸ்ட் டைம் மாதிரி சொதப்பிடாத. பூஜா, உனக்கு அவ்வளவு தெரியும்னா நீ வந்து செய்ய பார்க்கலாம். நீ சும்மா நின்னு வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்க. இங்க நின்னு செய்யறவங்களுக்கு தான் தெரியும். சரிப்பா, டென்ஷன் ஆகாதப்பா. சீக்கிரமா இட்லி தட்டை கடாயில வைப்பா. இட்லி தட்டை கடாயில வச்சாச்சு. இப்ப தட்டு போட்டு மூடிடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த தட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஏலே, எனக்கு ஒரு ஐடியா இல்ல. நம்ம ஏன் ஸ்லைம் இட்லி செய்யற மாதிரி ஸ்லைம் தோசை செய்யக்கூடாது? அதுவும் நல்ல ஐடியா தான். ஸ்லைம் தோசை செய்யணும்னா உங்க வீட்ல இருந்து தோசை கடை எடுத்துட்டு வாங்க. மல்லி, பேசினது போதும். சீக்கிரமா தட்டை எடு. ஏலே, இங்க பாருல, நீ கேட்டல தோசை தவா எடுத்துட்டு வந்துட்டேன் பாரு. சீக்கிரம் இட்லி இறக்கி வச்சுட்டு தோசை தவா வைங்கள. இங்க பாருங்களேன், கடாயில தட்டு தூக்கி போடுது இல்ல. பாத்துக்கோல, தோசை திருப்பி போடுறதுக்கு தோசை கரண்டி கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது சொல்லிட்டேன். ஐயோ, இது என்ன எடுக்கவே வரல, டைட்டா ஒட்டிக்கிச்சு. ஓகே, தட்டை ஓபன் பண்ணியாச்சு. என்னது இது? இந்த வாட்டியும் ஸ்லைம் முறிக்கிடுச்சு. நான் புசுன்னு இட்லி மாதிரி வரும்னு எதிர்பார்த்தேன். இதுல ஸ்லைம் இட்லி ஊத்தி வச்ச மாதிரியே தெரியல. சரி, இந்த இட்லி தட்டை எடுத்து பார்க்கலாம். ஓ, இந்த வாட்டியும் ஸ்லைம் தண்ணில உருக்கிடுச்சு. இங்க பாருங்க, இதுல இட்லி சரிப்பட்டு வரல. சரி, இதையே இன்னொரு தட்டுல ஊத்தி வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் தொட்டு பார்க்கலாம். இப்ப தோசை தவாவை அடுப்புல வச்சாச்சு. இட்லி தட்டுல ஊத்தி வச்ச ஸ்லைம் ஆறிட்டு இருக்கோம். தொட்டு பார்க்கலாமா? அது ரொம்ப தண்ணியா இருக்குப்பா. இங்க பாரு. இந்த பிங்க் கலர் ஸ்லைம் எடுத்து தோசை ஊத்தி பார்க்கலாம். ஸ்லைம் கையில நல்லா ரவுண்ட் ஷேப்ல தட்டிட்டு அப்புறம் போடுப்பா. சரி. அதுக்கு முன்னாடி ஸ்லைம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கையில தட்டிட்டு அதுக்கப்புறமா தோசை தவால போடலாம். இங்க பாருங்களேன், ஸ்லைம் தோசை அப்படியே பொரியுது இல்ல. இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு இந்த பக்கமா தள்ளிக்கலாம். இல்லனா ஸ்லைம் ஒழுகி கீழே விழுந்துரும்ல. சரி, பிங்க் கலர் தோசை எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். இப்ப ப்ளூ கலர் ஸ்லைம் தோசை செஞ்சு பார்க்கலாம். லில்லிமலி அக்கா இங்க என்ன பண்றாங்க? சித்தி இவங்க கிட்ட என்ன வாங்கிட்டு வர சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன வாங்கிட்டு வந்து சித்தி கிட்ட கொடுக்கவே இல்ல. இங்க நின்னு எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன பண்றாங்க இங்க? என்னது இது? அடுப்பு வச்சு தோசை தவா வச்சு அதுக்கு மேல ஸ்லைம் எல்லாம் வச்சிருக்கீங்க. சித்தி, சீக்கிரம் வெளிய வாங்க சித்தி. வெளிய வந்து இங்க பாருங்க. லில்லிமலி அக்கா என்ன செஞ்சிருக்காங்கன்னு வந்து பாருங்க சித்தி. என்ன நிலா, இத வரங்கிரு. என்னாச்சு? நிலா எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருந்தா? என்ன நடக்குதுங்க? பசங்க எல்லாம் கும்பலா நின்னுக்கிட்டு இருக்கு, எதையோ பாத்துட்டு இருக்குங்க. என்ன நடக்குது? என்ன பண்றாங்க? லில்லிமலி, இங்க என்ன நடக்குது? என்னது இதெல்லாம்? அடி பாவிங்களா, நான் கடைக்கு போய் உங்களை எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னா இந்த மாதிரி கடையில எண்ணெய் ஊத்தி விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? என்ன பண்றீங்க இங்க? எண்ணெய் விக்கிற விலைக்கு எண்ணெயை இந்த மாதிரி ஊத்தி வேஸ்ட் பண்றீங்களே, இதெல்லாமா ஒரு விளையாட்டு உங்களுக்கு? இந்த மாதிரி செய்வீங்களா? காசு என்ன சும்மாவா வருது? விளையாடுறதுக்கு வேற பொருள் கிடைக்கல உங்களுக்கு? சித்தி ப்ளீஸ் சித்தி, சும்மா விளையாட்டுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் தான் சித்தி இந்த மாதிரி பண்ணோம். அடிக்காதீங்க சித்தி, வலிக்குது சித்தி. நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி அடுப்பு பத்த வச்சுலாம் விளையாட கூடாதுன்னு. நீங்க சின்ன பசங்க தானே, கையில கால சூடு பட்டுச்சுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆகுறது சொல்லுங்க? சித்தி வேணாம் சித்தி ப்ளீஸ் சித்தி, வலிக்குது சித்தி. சமையலுக்காக வாங்கிட்டு வர சொன்ன எண்ணெயை இப்படி ஊத்தி வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, இப்ப நான் எப்படி சாப்பாடு செய்யறது? இந்த மாதிரி சாப்பாட்டு பொருளை வேஸ்ட் பண்ணதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு சோறே கிடையாது சொல்லிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா நீங்க பட்னியா கிடங்க. என்னது, சாப்பாடு கிடையாதா? ஐயோ மல்லி, நம்ம சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணோம். கடைசில சித்தி என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. லில்லி, எதுல